தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி காலத்தை கணித்து அரசியல் செய்யும் ஒரு அரசியல் ஞானியை நீங்க முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்ததா இப்பதான் நீங்க பாக்குறீங்க. அவரு எப்பவுமே சொல்வதுண்டு, அண்ணன் சீமான் அவர்கள் எப்பவுமே சொல்வதுண்டு, முதலில் நம்மை புறக்கணிப்பார்கள், அடுத்து நம்மை விமர்சிப்பார்கள், அடுத்து நம்முடன் சண்டையிடுவார்கள், அப்புறம் நாம வெற்றி பெறுவோம். இதுதான் அண்ணன் சீமான் அவர்களோட அரசியல் ப்ளூ பிரிண்ட். ஏதாவது நம்ம எப்படி ஆட்சியை பிடிக்க போறோங்கிறதுக்கு உண்டான ப்ளூ பிரிண்ட். காலத்துக்காக காத்திருக்கும் படை இல்லை, இது காலத்தை உருவாக்கும் படை. அதுக்குண்டான களம் தான், காலம் தான் இப்போ வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குதான். நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து புலம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம முதல்ல நம்மளை வந்து ஒரு ஆளே இல்லைன்னு நினைச்சவங்க அதுக்கப்புறம் நம்மளை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ களத்துல சண்டையிட வந்துட்டாங்க. அண்ணன் சொன்ன 3 விஷயமும் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. அடுத்தது வெற்றி தான். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வெற்றியை நெருங்கிக்கிட்டு இருக்கோன்றதுக்குண்டான அறிகுறிகள் தான் நீங்க இப்போ களத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள்னு. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் என்னென்ன ஒரு சிக்கல்களை சந்திக்கிறாரோ, நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன ஒரு அடக்குமுறை ஏவப்படுதோ, அதையெல்லாம் எவ்வளவு சூப்பரா அவர் வந்து அரசியல் களத்துல அவருக்கு சாதகமா மாற்றி வந்து அவரோட வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டு வந்திருக்காருன்றதை நம்ம கண்கூடா பார்த்து வந்துட்டு இருக்கோம். இப்ப நடந்து இருக்கிட்டு இருக்க சம்பவங்களும் பொலிட்டிக்கலி அவருக்கு ரொம்ப 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 ஒரு சாதகமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தினந்தோறும் நாள் முழுக்க அவரோட நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. டிவியில, யூடியூப்ல இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது. இங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் பப்ளிசிட்டி தான். கிராமம் வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் போய் சேருவாரு. திமுக தலைமை வந்து அண்ணனுக்கு பண்ணக்கூடிய ஒரு அநீதி, இவ்வளவு களத்துல இருந்து போராடக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் தலைவனுக்கும், இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி வந்த தலைவனுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சீமானன் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் ஒரு அபிமானம் கொள்வதற்கு இந்த நடந்தேறி வரும் சம்பவங்கள்லாம் வந்து மிக 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 உறுதுணையாக இருக்குன்றதுல ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு தேவையில்லை. நிச்சயமா சரியான பாதையில போயிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவினே நீங்க நினைக்க தேவையில்லை. இது எல்லாமே அண்ணன் வந்து முதல்ல போட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு ரோட் மேப். அதுல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்ய வேண்டியது சரியா செஞ்சு வந்திருக்காரு. என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன அரசியல் நகர்வுகளை செய்யணும்னு மிக சாதுரியமா ஒரு சாணக்கியத்தனமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த கட்டம், இன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு, அடுத்த கட்டம் வெற்றி தான். அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம், நெருங்கிக்கிட்டு இருக்கோன்றதை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. அப்புறம் பொலிட்டிக்கலி இதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நமக்கு இப்போ பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியா இது இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவங்கள்லாம் எவ்வளவு சாதகமா நடந்துட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னொன்னு நம்ம பார்ப்போமே, இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிய இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சியை கண்டுக்காத ஆட்கள்லாம் இப்ப எதுக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறாங்க, எப்படி அவருக்கு ஒரு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும், இல்ல மக்களிடையே போய் சேருவார்னு தெரிஞ்சு இதை எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா, திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. 26 தேர்தலுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவரோட வளர்ச்சியை எப்படினாலும் அவங்கள தடுக்க முடியாது. அவங்களோட வளர்ச்சி, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி வந்து எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து சிதறடிக்கும். அதுல பெரும்பான்மையான வாக்குகள் வந்து சீமான் அவர்களுக்கு வரும். எதிராக நிற்கக்கூடிய சிதறி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து திமுக வாக்குகளை பிரித்து திமுக வெற்றியை நோக்கி தள்ளுவாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுதான் வந்து திமுக போயிட்டு இருக்காங்க. இதுல அவங்க பண்ணக்கூடியது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஓரளவு தான் வளரும், அந்த அந்த வாக்குகள் அதோட நின்றோம், மிச்ச கட்சிகள் வாக்கு பிரிக்கும், அதிமுக கொஞ்சம் வாக்கு பிரிக்கலாம், மிச்சத்து உதிரியான கட்சிகள் சில வாக்குகளை பிரிக்கலாம், அதனால அவங்களுக்கு வெற்றி எளிதாகிவிடுன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில திமுக போயிட்டு இருக்கு. இதுல அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்களின் வாக்கு வங்கியை யாராலையும் கணிக்க முடியும். இது வரைக்கும் கணித்தவர்கள் எல்லாருமே தப்பு. ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தவிர்த்து மிச்ச அனைத்து கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் 26ல நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அது வந்து திமுகவுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லலாம், ஒரு பிளாக் பாக்ஸ். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓரளவுக்கு வளர்த்து விட்டு வாக்கு பிரிக்கலாம்னு நினைச்சு அவங்க செய்யறதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய வினையா போய் முடிய போகுது. அண்ணன் சீமான் அவர்கள் மற்ற கட்சியெல்லாம், எதிரில் நிற்கக்கூடிய மற்ற கட்சியெல்லாம் புறம் தள்ளி திமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை உள்ள கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி மாறி வருகிறது, மாறிவிடும். வாக்கு வங்கியும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த மாதிரி நீங்க ஒரு 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 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவன் ஒரு 8.2 விழுக்காடு, இந்த மாதிரி தான் நீங்க விஜயகாந்தையும் டார்னிஷ் பண்ணாங்க மீடியால. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள் உண்டோ அதை திமுக வந்து கொஞ்சம் கூட ஒரு லஜ்ஜை இல்லாம ஒரு ஒரு அது ஒரு நாடக கம்பெனி. அவங்களுக்கு அவங்க வந்து சினிமாத்தனமா தான் எல்லாம் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணணுமோ அந்த ஒரு ஒரு செய்தி அரசியல், ஒரு நாகரிகமான அரசியல் அவங்க பண்ணுவாங்க. ஆனா நம்ம யாரு, நம்ம வந்து நம்ம அதை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு தெரிஞ்ச ஆளுகள் இல்லையா. அண்ணன் சீமான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, மிகப்பெரிய பிரில்லியண்டான பொலிட்டிஷியன். ஒவ்வொரு நகர்வுகளையும் நீங்க நுட்பமா கவனித்து பாத்தீங்கன்னா, இந்த பெரியார ஈவேரா அரசியலை எடுத்து அடிக்கிறதே வந்து இந்த சண்டை முத்தணும்னு தான் அவர் அடிக்கிறாரு. சண்டை முத்திருச்சு, வெற்றியை நோக்கி நெருங்கிட்டு இருக்கோம். அவரோட
பாதையின் மீது, அவரோட செயல்பாடுகள் மீது உறுதியா நான் இப்பதான் எனக்கு 150 விழுக்காடு 200 விழுக்காடு எனக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு. சரியான பாதையில போயிட்டு இருக்கேன். எந்தெந்த நேரத்துல என்னென்ன அரசியல் செய்யணும்னு தெரிந்த ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். நம்ம இது இது ஒரு அட்வான்டேஜ்ங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள்ல ஒரு அட்வான்டேஜ் எதனால அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை கணிக்க முடியல. ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்காங்க, எந்த கம்யூனிட்டி ஓட்டு போடுறாங்க, அப்படியெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து வானமே இல்லை, போய்கிட்டே இருக்கும். இவங்க ஒரு அளவுக்கு வளருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம அளவுக்கு மீறி வளரலாம், ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருவோங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கு இல்லை. நீங்க 2வது வாங்க, இந்த மாதிரி ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை போட வச்சு எல்லாம் யார் பண்றாங்கன்றது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும், வெளிச்சம் வரும். அது மாதிரி வீட்டுக்குள்ள போய் ஒரு அத்துமீறது, இந்த அளவுக்கு ஒரு அட்டூழியம் பண்றது, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், இதுவரைக்கும் நம்மள ஆண்ட அரசியல் தலைவர்கள், சரியா, ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்ன உறவு? தமிழ்நாடு அவங்களுக்கு 2 பேருக்கும் என்ன உறவுன்னு கருதுது? 2 பேருமே முதலமைச்சர்கள். அவங்க 2 பேருக்கும் என்ன உறவுங்கிறத நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன், உங்க சிந்தனைக்கே விட்டுறேன். அதே மாதிரி ஐயா மாநடராசன் அவர்கள் அதிமுக கட்சியின் பிதாமகனா ரொம்ப வருஷ காலமா இருந்தவர். அவருக்கும் அந்த செலினாக்கும் என்ன உறவு? செலினானா யாருன்னு உங்களுக்கு தெரியும்? செரீனா யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கஞ்சா கேஸ்ல உள்ள வச்சு அவங்கள காலி பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கும் மாநடராசன் பெரிய சாணக்கியர்னு சொல்லுவாங்க அதிமுக கட்சிக்காக. அவருக்கு என்ன உறவு? ஐயா ஸ்டாலின் அவரோட இளவட்ட காலத்துல நீங்க கன்னியாகுமரி பக்கத்துல வந்து கேட்டு பாருங்க, அங்க இருக்க காங்கிரஸ்காரன்ட்டு கேட்டு பாருங்க. கன்னியாகுமரியில ஹோட்டல்ல ரூம் போட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரோட இளவட்ட வயதுல என்னென்ன சேட்டை பண்ணாரு, அன்னைக்கு அங்க காங்கிரஸ்காரர்கள் அவரை எப்படி முடக்கி வச்சாங்க, அன்னைக்கு வந்து அவமானப்படுத்தி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதுல ஏத்தாம அன்னைக்கு ரூம்ல அடைச்சு வச்சு கருணாநிதி யாராரு காலில் விழுந்தாரு போன்ல, யாராவது கையை காலான்னு நினைச்சாரு, அலைபேசியை போட்டு, அலைபேசிங்கிறேன் அப்போ டெலிஃபோன் போட்டு யார்கிட்ட பேசினாருங்கிற கதையெல்லாம் நீங்க திமுக அங்க இருக்கிற கன்னியாகுமரி காங்கிரஸ்ல வந்து கேட்டு பாருங்க. உங்களுக்கு கதை கதையா சொல்லுவாங்க. ஸ்டாலினோட லட்சணம் தண்டவாளம் வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறும். அவர் தான் இப்போ இந்த புனித வேஷம் போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கேரக்டர்லெஸ் ஒரு அயோக்கியரை வந்து அப்பான்னு யாரும் தயவு செய்து சொல்லிடுறாங்க. அவ பாட்டு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கவன் அப்பான்னு கூட்டு போட்டு நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் வந்து அப்பான்னு கூடுறது கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு ஆள் தான் ஸ்டாலின் அவர்கள். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கன்னியாகுமரிக்கு எப்போ போறீங்கன்னா அங்க யாராவது காங்கிரஸ் நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா பழைய கதைகள்லாம் கேட்டு பாருங்க. அதனாலதான் கன்னியாகுமரினா கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து பேதி ஆயிடும். அவங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லைம்பாங்க. அது காரணம் அதான். ஸ்டாலின் அவர்களோட வண்டவாளங்கள் லீலைகள்லாம் அங்க பெரிய பாட்டு. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஃபாத்திமா பாபு அவர்களுக்கு என்ன உறவு? என்ன உறவு? அதெல்லாம் எடுத்து இப்ப பேசலாமா? உங்க தலைவர்கள்லாம் யோக்கியமா? இதை நான் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதாவது இப்ப நம்மள ஒரு குற்றச்சாட்டு பண்றாங்கன்னா நம்ம எதிர்த்து அவங்கள வந்து இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு குவாலிட்டி. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அண்ணா என்ன சொன்னாரு, பானுமதி அவர்களுக்கு மேடையிலே சொன்னாரு, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை, அவ ஒன்றும் படிதாண்டா பத்தினி இல்லை அப்படின்னு எல்லாரும் கைத்தட்டி வரவேற்று முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சான். அதே மாதிரி கலைஞர் தான் வந்து அவ்வளவு ஒரு ஆபாசமான ஒரு ஆள் அப்படின்றத கண்ணதாசன் சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்க எல்லாம் சொன்னாங்க, இவங்க எல்லாம் சொல்லி நிறைய சொல்லியாச்சு உங்களை பத்தி, சரியா? நீங்க இனிமே வந்து எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு தமிழினத்தை ஒருமைப்படுத்தணும், தமிழினத்துக்காக ஒரு நாடு கட்டணும்னு ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்க தலைவனை நீங்க என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. நாங்க வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்போம், கோட்டையில் அமருவோம், எங்களுக்கு உண்டான கனவு தேசத்தை படைப்போம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளமுடன்.